காவியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியலடா. புரியல. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. போனேன். ஆனா நான் அப்பவே நினைச்சேன் என் தம்பி அவ்வளவு அப்பாடக்கெல்லாம் இல்லையே. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. அதான் பின்னாடியே போனேன். அங்க போய் பார்த்தா டேய் சும்மா இருடா. டேய் இரா சொல்ல விடுறா அது கிடைக்கிறேன். டேய் என்னதான்டா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலடா. அண்ணே வானதி பிரெக்னன்ட் இல்ல. நம்ம ஊருக்கு போனது தெரிஞ்சு அவ வீட்ல அவளுக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கோயில் கூட்டி போயிட்டாங்களாம். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம வானதி பிரெக்னன்ட் இருக்கான்னு போய் சொல்லிருக்கு. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாண்ணே. ஆனா பாண்டியன் ரொம்ப பதட்டமாவே இருந்தாங்க. இதான் விஷயம் சொல்லிருக்கலாம்ல. அவன் எப்படிங்க சொல்லுவான்? அவனுக்கெல்லாம் ஒரே குழப்பம். நாம தான் எதுவும் பண்ணவே இல்லையே. அப்புறம் எப்படி அவன் பிரெக்னன்ட் ஆக்கான்னு மண்டை குழம்பு போய் உட்கார்ந்திருக்கான். டேய் சும்மாங்கடா. சிரிக்காதீங்க. இல்லண்ணே அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வானதி அங்க பிரெக்னன்ட் ஆக்கான்னு சொல்றா. ஆனா இவன் ஒண்ணுமே பண்ணல. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற பக்கம் திட்டிட்டு இருக்கோம். இவனால இல்லன்னு சொல்ல முடியல. ஆமான்னு ஒத்துக்கவும் முடியல. பாவம் அவஸ்தைப்பட்டு இருந்தான்.